ஹாய் கைஸ், திஸ் இஸ் பிளாக் ஷர்ட் ரிவ்யூ வித் அருண். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் அங்கம்மாள். இந்த படத்தோட லீடு கேரக்டர் தான் அங்கம்மாள் பாட்டி. எனக்கு பாட்டி, படத்தோட ஹீரோக்கு அம்மா. அவங்களுக்கு 2 பையன். ஒரு பையன் தருதலையாக ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பையன் படித்து டாக்டர் ஆயிடுச்சு. இப்போ அந்த டாக்டரான பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. அந்த பொண்ணோட குடும்பம் வெல் எஜுகேட்டட் ஃபேமிலி. அப்பா படிச்சிருக்காரு, பொண்ணு நல்லா படிச்சிருக்கு, தேட்டர் ஓனர் பொண்ணு, காடு கரன்னு எக்கச்சக்கமாக இருக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த பையனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. அங்கம்மா ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு பால் கறந்து விற்றுட்டு ஜாக்கெட் கூட போடாமல் சுற்றிட்டு வந்துட்டுருக்காங்க. இவங்களை எப்பட்றா நம்ம அம்மானை எடுத்துகிட்டு போய் காட்டுறதுன்னு டாக்டர் பையனுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. இவங்க என்ன நல்லா படித்த குடும்பமாக இருக்காங்களே, நம்ம அம்மா இன்னும் ஊரில் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இன்னும் ஜாக்கெட் கூட போடாமல் வந்துட்டு இருக்காங்களேன்னு சொல்லி அந்த பையன் அவங்க அம்மாவை மாற்றணும்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறான். ஆனால் அங்கம்மாளுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. அவங்களாவே இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த டாக்டர் பையனுக்கு தன்னுடைய அம்மாவை அந்த அளவுக்கு கொண்டு போகணுன்னா முதல் விஷயமா அவங்கள ஜாக்கெட் போட வைக்கணும்னு முடிவு பண்ணுறான். இதுக்கப்புறம் என்ன நடந்தது, அதான் இந்த படத்தோட கதை. இந்த படம் சுமார் 2 மணி நேரம் ஓடுது. அதில் 1 மணி நேரம் இவங்களை எப்படி ஜாக்கெட் போட வைக்கிறது அதிலே ஓடி முடிஞ்சிருச்சு. இந்த படத்தில் ரொம்ப பெரிய மைனஸ்னா, அந்த பொண்ணு வீட்டுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இல்லை. அங்கேயே இந்த படம் முடிஞ்சு போச்சு. அவங்களே இவங்களோட பழைய ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு ஸோ க்யூட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இந்த படம் 1990 நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் அதுக்கான வேலை எதுவுமே இவங்க பண்ணலை. விஷுவல் எஃபெக்ட்ஸ்லேயும் பெருசாக ஒன்றும் இல்லை. ட்ரெஸ்ஸிங்ஸ்லேயும் ஒரு 2-3 சீன் மட்டும்தான் அந்த காலத்து ட்ரெஸ் போட்டு எல்லாம் இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே தவிர, மற்றபடி எல்லாருமே நார்மல் ட்ரெஸ்லேயும் ட்ராக் பேண்ட்டு, டிஷர்ட்டு அதெல்லாம் போட்டிருக்க மாதிரி தான் காட்டியிருக்காங்க. அதுவும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய மைனஸாக இருக்குது. படத்தில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அந்த பையன் லவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு அந்த லவ் சீன்லாம் காட்டி வளன்னு எதுவுமே கொண்டு வரல. முக்கியமாக லவ் சாங் எதுவும் கிடையாது. ஒரே ஒரு மாண்டேஜ் சாங் மட்டும்தான் இருக்குது. அதுவும் கொஞ்சம் கேட்குற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அங்கம்மாள் பாட்டிக்கு, அதாவது எனக்கு அவங்க பாட்டி தான், அந்த பாட்டிக்கு ஒரு க்ரஷ் ஒன்று இருக்குது. அவர் 2-3 சீனில் அவர் போவார். அந்த சீன்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் இவங்க அதை பெருசாக ஒன்றுமே எழுதலை. ரொம்ப நார்மலான சீனா. இப்போ இருக்க லவ்வர்ஸ் எப்படி எட்டி பார்ப்பாங்க, அவங்க வராறான்னு பார்ப்பாங்க, அந்த மாதிரியே இதை கொண்டு போனதுனால அந்த சீன்லேயும் பெருசாக ஒரு வெயிட்னஸ் இல்லை. அதை இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தா அது ஒரு சூப்பர் சீனாகவே வந்திருக்கும். கடைசியாக ஒரு விஷயம் இருக்குது இதில். அந்த முதல் பையன் ஒருத்தர் இருக்கார் சொன்ன, ஊதாரியாக சுற்றிட்டு அவர் நாதஸ்வரம் கற்றுக்கிறாரு. அவர் எதுக்கு கற்றுக்கிறாரு, ஏன் கற்றுக்கிறாருன்னே தெரில. 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அவர் ஒரு குளத்தங்கரையிலோ ஏரிக்கரையிலோ எங்கேயோ உட்காந்துட்டு வாசிக்கிற மாதிரி ஒன்று காட்டி விட்ருவாங்க. அது கடைசி வரையும் அந்த படத்துக்கு எதுக்குன்னே தெரியல. இப்படி சம்மந்தம் இல்லாமல் போயிட்டு இருக்க படம் நம்ம நினச்ச மாதிரியே இந்த குடும்ப படம்லாம் எப்படி முடியுமோ அதே மாதிரி முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக இந்த படத்தை நான் இன்னொரு வாட்டி போய் பார்க்க மாட்டேன். முடிஞ்சால் நீங்கள் போய் ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள்.